பட் கதை கேட்கும்போது இன்னும் பெட்டராக கேட்டிருக்கலாம். பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன் இல்லைன்னு கேட்குறவர் அவர். அவங்களுக்கு அந்த ஆத்திரமும் எரிச்சலும் கட்டாயமாக இருக்கும். அதுதான் இந்த விஷயத்தில் நடந்திருக்கு. பட் இந்த கதையை கேட்டுட்டு முடிவு பண்ணது அவருடைய தவறு. ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தணன் சார் இருக்காங்க. சினிமா சம்பந்தப்பட்ட பல கேள்விகள் அவர்கிட்ட கேட்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார்? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ண போறேன், என்ன கேட்க போறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கே சொல்லி சொல்லி சலிச்சும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். கங்குவா பத்தி நம்ம அவ்வளோ பெருசா பேசணும், எப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, ஒருவேளை இப்படி ஆயிருமோ அப்படின்ட்டு. ஆனா இப்போ இருக்க நிலைமையை பார்த்தா அந்த மாதிரி தான் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு இது சூர்யா சாருக்குமே ஒரு பெரிய டவுனா தான் வந்துட்டு தெரியுது. இது எப்படி அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு? நிச்சயமாக கஷ்டம்தான். ஏன்னா இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு படம் ஓடும் ஓடாது அப்படிங்கிறது வேற. ஆனால் ஒரேடியாக தரைமட்டம் ஆகிறதுங்கிறது இந்த படத்தில் தான் நடந்திருக்கு. அதுக்கு சூர்யாவை நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் கொஞ்சம் கரெக்டாக அவர் போர்ஷனை சரியாக நடித்து கொடுத்துட்டாரு. பட் கதை கேட்கும்போது இன்னும் பெட்டராக கேட்டிருக்கலாம். ஏன்னா அந்த கதை கேட்கிற விதத்தில் நம்ம நிறையா ஒரு குறை சொல்லலாம். ஏன்னா ஒரு இயக்குனரை தேர்ந்தெடுப்பதுங்கிறது ஹீரோவினுடைய கையில் தான் இருக்குது. இப்போ தயாரிப்பாளர் ஒரு 3 கதையை எடுத்துகிட்டு போய் சொன்னதாகவும், அதாவது சிவாட்ட 3 கதை கேட்டு இந்த கதையை அவர் ஃபைனல் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் இன்னும் 2 கதையும் அவர் வச்சுருக்கிறாரு, அதையும் கேளுங்க சூர்யான்னு சொல்லியிருந்தா ஒரு 3 கதையும் கூட அவர் கேட்டிருக்கலாம். பட் இந்த கதையை கேட்டுட்டு முடிவு பண்ணது அவருடைய தவறு. ஆனால் தேர்ந்தெடுத்த கதைக்கு நியாயமாக நடந்துக்கிட்டாருன்னா 100% நியாயமாக இருக்கார். ஏன்னா நிறைய இடங்களில் அவரை மீறிய ஒரு எஃபர்ட்ஸ் இதில் போட்டிருக்கிறார். அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் டெக்னிக்கலாக இந்த படத்தில் நிறைய குறைகளை பண்ணிட்டாங்க. முக்கியமாக அந்த சவுண்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா தியேட்டர்லையும் வேர்ல்டு வைடு அந்த சவுண்டை தான் முதல்ல எல்லாருமே குறை சொல்கிறாங்க. அது மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்ததுன்னா இவ்வளோ பெரிய ரிவ்யூஸ் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாருமே ரைட்டு, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த சவுண்ட் சிஸ்டம் ஒரேடி அவனை அடித்து காலி பண்ணிடுச்சு. அப்போ அந்த கோபம் முழுக்க மொத்த படத்து மேலேயுமே அவன் காட்டிட்டான். நல்ல வேளையாக இன்னையிலேருந்து ஆக்சுவலாக நம்ம அந்த டியூஸ்டே இந்த வீடியோ எடுக்கிறோம். இன்னையிலேருந்து தியேட்டருக்கு வர்ற வெர்ஷனில் சவுண்ட் சிஸ்டம் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அந்த மிக்சர்லாம் கரெக்டாக பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு 18 நிமிடம் காட்சிகளை குறைச்சதாக ஒரு தகவல் இருக்குது. ஆக்சுவலாக ரீசன் சார் வாங்கியிருக்காங்க. அந்த பிகினிங்கில் வர்ற ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 18 நிமிஷம் குறைச்சதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணி மறுபடியும் தியேட்டருக்கு மக்கள் ஓடினா நல்லது தான். ஏன்னா சில படங்கள் ஓடாமல் இருக்கும், திடீர்னு ஒரு வாரத்தில் அது பிக்கப் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி படங்களும் இங்கே வெற்றி படங்களாக மாறி இருக்குது. சித்திரம் பேசுதடி படமெல்லாம் அப்படி தான் ஓடிச்சு. முதல்ல திரைக்கு வந்துச்சு, யாருமே பார்க்கல, படம் போட்டிக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் ஒரு தயாரிப்பாளர் அதை அண்டர்டேக் பண்ணி பெரிய அளவு விளம்பரம் பண்ணி மறுபடியும் அந்த படத்தை போட்டார். அது பிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அது நிறுத்தவே இல்லை அது ஓட்டத்தை. ஸோ அப்படி ஓடிச்சு. ஸோ அந்த மாதிரி சில படங்களுடைய தலையெழுத்து திடீர்னு மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அதுக்கெல்லாம் நிறைய எப்படி சொல்கிறதுன்னா வேறு படங்கள் இல்லை. அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவாக வேறு வழியில் இதுதான் பார்த்தாகணும். அதனால ஓடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். ஓகே, அப்போ இன்னும் இதோட கதை முடியலை. இதுக்கப்புறமும் ஏதாவது ஆகிறதுக்கு சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சூழல் ஏதோ கொஞ்சம் நல்லா அமைஞ்சா நல்லது தானே. ஒரு தயாரிப்பாளரும் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபா ஒரு லாஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக சார். அவர் தான் இப்போ படம் நடிக்கிற ஆக்டருக்கும் ஒரு லாஸ் கிடையாது, டைரக்டருக்கும் எதுவும் தெரியாது. இப்போ அந்த ப்ரொடியூசருக்கும் ஒரு பெரிய ஒரு லாஸாக இருக்கும்ல. அவர் ப்ரொடியூசர் எப்படி சார் இருக்காரு? அதுதான் இப்போ அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாருன்னு தெரியல. இதுலேருந்து மீண்டு வருவதற்கு நிச்சயமாக ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஓகே சார். இப்போ சிறுத்தை சிவாவை பற்றி சொல்லும்போது கங்குவா படம் சூர்யா சார் பண்ண போகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம், என்னப்பா ஒரு படம் தானே லாஸ் ஆச்சு, அதுக்குன்னு இப்படியா பண்ணுவீங்க? சரி ஓகே, 2 படம் லாஸ் ஆச்சா, அதுக்குன்னு இப்படியா பண்ணுவீங்க? அடுத்தது நல்லா பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தது. இப்போ கங்குவாவும் கொஞ்சம் டவுன் ஆகிட்டதுனால இப்போ அவருக்கு இருக்க மார்க்கெட்டே டோட்டலாக ஒரு மாதிரி ஆகிட்ட மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ரஜினியை வச்சு மறுபடியும் படம் எடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி, இல்லை அஜித்தை வச்சு படம் எடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டுருக்கோம். இதுக்கப்புறமும் அஜித் சார் ஓகே சொல்லுவார் அப்படின்னு ஏதாவது? அஜித்தை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட இந்த சென்டிமெண்ட்டு இதெல்லாம் சட்டத்திட்டம்லாம் அவர்கிட்ட கிடையாது. நீங்கள் ஒருத்தரை ஒரேடியாக பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன் இல்லைன்னு கேட்குறவர் அவர். நான் அவரை திரும்ப கூப்பிடுவேன், நான் அவரை வச்சு ஒரு வெற்றி படம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற நபர் அவர். இதுக்கு மேலே அவங்க 2 பேரையும் சினிமாவுக்கு அப்பாற்பட்டு நண்பர்கள் வேறு. ஸோ அதனால் அவர் சிவாவுக்கு இவ்வளோ பெரிய
சரிவு வரும்போது நிச்சயமாக கைவிட மாட்டார். நான் படம் தரேன் நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுவார். பட் இவங்க 2 பேர் காம்பினேஷனில் அந்த படத்தை தயாரிக்க முன் வர்றவங்க நிச்சயமாக பயப்படுவாங்க. கண்டிப்பா. அஜித் சார் ஓகேங்க, நாம் எப்படி சிவாவை படம் கொடுக்குறது அப்படின்னு யோசிப்பாங்க. அது அஜித் எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறாருன்னு தெரில. பட் நிச்சயமாக அஜித் வந்து சிவாவுக்கு வாய்ப்பு கொடுப்பார், அதில் சந்தேகமே இல்லை. ஓகே சார். இப்போ கங்குவா படம் வந்துட்டு ஒரு வந்த கொஞ்ச நேரத்துல படம் வந்து ஃபர்ஸ்ட் இது முடியறதுக்குள்ள ஸ்க்ரீனிங் முடியறதுக்குள்ளாடியே வந்துட்டு நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஜோதிகா மேம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லலாம். இந்த மாதிரி வந்துட்டு படம் நான் வந்து ஒரு ரசிகையாக சொல்கிறேன், ஒரு சினிமா ஆடியன்ஸாக சொல்கிறேன், படம் வந்துட்டு நல்லா இருக்குது, ஆனால் ஸ்டார்டிங்கில் அந்த 30 மினிட்ஸ் கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கும் பல பேர் வந்துட்டு ஓகே பாசிட்டிவாக சொன்னாலும் நிறைய பேர் நெகட்டிவாக சொன்னாங்க. நெகட்டிவ் சைடு கேட்க வேண்டியது நிறைய இருக்குது, அதனால் அதை நம்ம அப்புறம் கேட்டுக்குவோம். இப்போ ஜோதிகா மேம் வந்து சொன்னாங்க இல்லையா, வேணும்னே வந்துட்டு நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்க அப்படின்றது, அது உண்மையா சார்? அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அது இருக்குது, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் பிஜேபி வந்து இறங்கி அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிஎம்கே இறங்கி அடிக்கிறாங்க. இது ரெண்டும் வந்து நடக்குது. பட் அதோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னா ரொம்ப 5% 10% தான். அது வந்து பெருசாக ஒரு விளைவை ஏற்படுத்தினோம்னு நம்ம நம்ப முடியாது. ஆனால் சாதாரண பொதுமக்கள் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சினிமா ரசிகர்கள் எந்த படத்திற்கும் ஆதரவானவர்கள், பொதுவானவர்கள், அவங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறது தான் இன்றைக்கி பெரிய விஷயமா மாறி இருக்கே தவிர, ஒரு உள்நோக்கத்தோடு சொல்கிறவங்க அவங்க உள்நோக்கத்தோடு சொல்கிறாங்கங்கிறது இந்த ரைட்டிங்கை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் உள்ளபடியே படம் பார்த்துட்டு ஒரு கோபத்தோடு பேசுகிறவங்கள நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த ஆத்திரமும் எரிச்சலும் கட்டாயமாக இருக்கும். அதுதான் இந்த விஷயத்தில் நடந்திருக்கு. ஜோதிகா வந்து நான் வந்து ஒரு சினிமா ரசிகையாக சொல்கிறேன், சூர்யாவினுடைய மனைவியாக நான் சொல்லலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஏன் இந்தியன் 2 அப்போ நீங்கள் வரல? இதே பிரச்சனை தானே இந்தியன் 2க்கும் நடந்துச்சு. அன்றைக்கி இதே சோஷியல் மீடியா தானே வச்சு அடிச்சிச்சு. அன்றைக்கி நீங்கள் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. இன்றைக்கி இருக்கிற அக்கறை அன்றைக்கி உங்களுக்கு வந்திருக்கணும்ல. அன்றைக்கி வந்து ஏன் இப்படி ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களா? உங்களுக்கு ஒரு படம்னு வரும்பொழுது, அது உங்கள் படம்னு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சோஷியல் தாட்ஸ் டப்புன்னு வந்துடுது. இப்படிலாம் பண்ணாதீங்க, திரைப்படம் அழிஞ்சிருது அப்படிங்கிறீங்க. இதை எல்லா காலத்துலையும் நீங்கள் பேசுனீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குல்ல. கண்டிப்பா. அதுலயே வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுசான ஒரு விஷயம் டெக்னிக்கலா பார்த்தோம்னா, அதனால மக்களுக்கு வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா எடுத்துக்க முடியாது, அதை புரிஞ்சுக்க முடியாது, ஒருவேளை அதனால தப்பாயிடுச்சோ அப்படின்ற கிளாடியேட்டர்னு ஒரு படம் பிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க. அதில் இல்லாத டெக்னாலஜி சமாச்சாரமா நிறைய படங்களை இங்கே மக்களை முட்டாளாக்கவே கூடாது. நீங்கள் மக்கள் முட்டாள்கள் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு தெரியும் ஒரு படத்தின் தரம் இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு தெரிகிறதை விட இங்கே சினிமாவில் இருப்பவர்களுக்கு தான் குறைவாக தெரியுது. அவன் அக்கு வேற ஆணி வேற அலசிடுறான். அவன் ஊரில் இருக்கிற மொத்த படத்தையும் பார்க்குறான், ஓடிடியில் வர்ற மொத்த படத்தையும் பார்க்குறான். இப்போ அவன் கரெக்டாக அனலைஸ் பண்ணி அவன் சொல்லிவிடுவான். நீங்கள் அவனுக்கு வந்து இதை அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு அறிவு இல்லைங்கிற மாதிரிலாம் பேசுவதுங்கிறது திரும்ப திரும்ப நமக்கு நம்மளே குழி வெட்டிக்கிற சமாச்சாரம் தான். தவறுகள்லேருந்து முதல்ல பாடம் கற்றுக்கணும். இப்படி ஒரு படத்தை நம்ம கொடுத்துட்டோம், அது நம்ம தவறு. அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அடுத்த படம் வரும்போது இந்த பிரச்சனை வரவே வராது. நீங்கள் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா வீண் கோபம் வரும், மறுபடியும் எழுதுவாங்க, மறுபடியும் பேசுவாங்க. அது எதுக்கு அது? ஓகே சார். இந்த கோவத்தை வந்துட்டு நிறைய செலிபிரிட்டி மூலியமா நம்ம பார்க்குறோன்னா, சுசித்ரா அதில் வந்து மெயினாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு லைவ் வீடியோவில் வந்துட்டு இதை பற்றி ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருந்தாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க பேசுனது கரெக்டாக இல்லை அப்படின்னு? இல்லைங்க, அவங்க பேசுகிற ஸ்லாங் வந்து ரொம்ப தவறாக இருக்குது. பேசலாம், அவங்க கருத்துக்களை சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, அவங்க பேசலாம். ஜோதிகாவை அவங்க பேசுகிறதெல்லாம் ரொம்ப 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 அருவருப்பாக இருந்துச்சு. அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அவங்க ஆர்ஜேவாக இருந்து அவ்வளவு பிரமாதமாக அந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட எப்படி இப்படி ஒரு முரட்டுத்தனமான மூர்க்கத்தனமான வார்த்தைகள்லாம் வருதுன்னு நமக்கு தெரியல. ரொம்ப ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸுங்கிற அளவுக்கு நமக்கு. ஆமாம், இங்கிலீஷ் தெரியலனா பேசாதீங்க, வாயை மூடிட்டு இருங்க அப்படியெல்லாம் சொல்லி பேசிடுறாங்க. அப்படி என்னங்க, ஒரு கலவைக்கல் இங்கிலீஷை அவங்க ஏதோ எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை பண்ணியிருக்காங்க. யார்கிட்டையோ ஒருத்தட்ட கொடுத்து எழுதலை, அவங்க தானே எழுதியிருக்காங்க. அவங்க சொல்ல வர்ற கருத்தை சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதில் வந்து நீங்கள் இலக்கணம் கவிதை அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட்டு ஏதோ அவங்களுக்கு என்ன பர்சனல் பிரச்சனையோ நமக்கு என்ன தெரியும். அப்போ அவங்க பேசுகிறத பார்த்தா ஏதோ ஒன்று இருக்க மாதிரி வந்து தெரியல. ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் இல்லாமல் இவ்வளோ கோபமான வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஆக்சுவலாக அவங்க அந்த வீடியோலேயே வந்துட்டு சூர்யாவை வந்துட்டு வாடா போடா, சூர்யா உங்க மேலே எனக்கு ரொம்ப கோவம்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. நான் வந்து சூர்யாவோட பெரிய ஃபேனு, எனக்கே வந்துட்டு அந்த படம் பிடிக்கல, அவங்க வந்து இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே இதுவாக பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக ப்ரொடியூசர் கூட அவ்வளோ கோவம் வந்திருக்காது போல், இவங்க அவ்வளோ கோவப்படுறாங்க அந்த படம் இதுவானதுலேருந்து.